பக்கம் 347வது பக்கத்திலே ஆமென். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். நல்ல சத்தமா கம்பீரமாய் எல்லாரும் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அன்பானவர்களே, தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சபையையும் இந்த 2024ஆம் ஆண்டில் இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி பெலிஸ்திய ஜனத்தோடு கர்த்தர் கொடுத்த அந்த ஜெயத்தை எண்ணி, வெற்றியை எண்ணி, எத்தனையோ போராட்டங்கள் இந்த பெலிஸ்திய ஜனம் எங்களுக்கு செய்தாலும் இந்த யுத்தத்தில் கர்த்தர் எங்களுக்கு வெற்றி கொடுத்து, கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுத்து, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபெனேசர் என்று பெயரிட்டார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் நம் வாழ்வில் ஒரு எபெனேசர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லலாமா? என் தேவன் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? எபெனேசராய் இருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அன்பானவர்களே, சில நேரம் நீங்க நினைக்கலாம், எனக்கு என்ன பாஸ்டர் பெருசா ஆண்டவர் உதவி செஞ்சிட்டா, எனக்கு உதவி செய்யவே இல்லையே, எனக்கு பெரிய நன்மை நடக்கலையே, எங்க வீட்டுல நாங்க பெரிய ஆசீர்வாதமா இல்ல, எங்களுக்கு சொந்த இடம் இல்ல, வீடு இல்ல, இல்ல பணம் இல்ல, இல்ல எங்களுக்கு கார் இல்ல, இல்ல பல காரியங்களை நினைச்சு நீங்க ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம். பல காரியங்கள் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நினைச்சு நீங்க கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிற சில காரியங்கள் உண்டு. இவ்வளவு காலம் இந்த ஆண்டெல்லாம் நான் எத்தனையோ காரியங்களை உனக்கு செய்திருக்கிறேன், எத்தனையோ நன்மைகளை உனக்கு செய்திருக்கிறேன், எத்தனையோ ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்திருக்கிறேன், அதற்கு நீ நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறாயா என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்தார். வேதத்தில் பார்க்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. நீங்களும் நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் என்றால், நீங்களும் நான் இன்னைக்கு சுகத்தோடு இருக்கிறோம் என்றால், நீங்களும் நான் இன்னைக்கு சமாதானத்தோடு இருக்கிறோம் என்றால், இது கர்த்தர் நமக்கு தந்த பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரே, அந்த வேலையை செய்வதற்கு பலனை கொடுத்திருக்கிறாரே. எத்தனையோ பேருக்கு வேலை செய்வதற்கு பலன் இல்லாமல் இருக்கிறார்கள், வேலை செய்வதற்கு வருமானம் இல்லாமல் இருக்கிறார்கள், பணம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை இம்மட்டும் கைவிடாமல் நடத்தி வந்திருக்கிறாரே. அவர் செய்த எல்லா உதவிக்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நல்ல கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த ஆண்டில் அன்பானவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு என்னோடு பேச விரும்புகிற ஒரு காரியம், இம்மட்டும் கர்த்தர் உதவினார். Till now the Lord has helped us. Till now the Lord has helped us. அன்பானவர்களே, இம்மட்டும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வருட இறுதி கடைசி நாட்களிலே உங்கள் சிந்தனைக்கு ஒரு 3 காரியங்களை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த வருட இறுதி கடைசி நாட்களிலே ஒரு 3 சிந்தனைக்கான ஒரு காரியங்கள். முதலாவது ஒரு காரியம் பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னோட சேர்ந்த இந்த வார்த்தையை சொல்லலாமா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அன்பானவர்களே, இந்த வருட இறுதி கடைசி நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த உதவிகளின் நடுவே நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய சில காரியத்தில் முதல் காரியம், நாம் முதலிலே நன்றியுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். Be thankful always to God. நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த சங்கீதக்காரர் அழகாய் சொல்கிறார், என் ஆத்துமாவே. அவன் வேறு யாரிடத்திலும் சொல்லவில்லை, தனது நண்பரிடத்திலோ உறவிடத்திலோ இல்லை வேறு யாரிடத்திலுமே போய், உனக்கு நன்மை செய்தாரே ஆண்டவர், உனக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுத்தாரே, இந்த ஆசீர்வாதம் கொடுத்தாரே என்று பிறரை பார்த்து சொல்லாமல் அவன் தனக்குத்தான் சொல்லிக் கொள்கிறான். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, உனக்கு கர்த்தர் செய்த நன்மையை நீ மறந்து விடாதே.
அவர் உனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக நீ அவரை துதிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஒரு சின்ன பேப்பர் எடுத்து, நான் ஒரு பேப்பர் பண்ணணும்னு நினைச்சேன், கடைசி நேரத்தில் எடுக்க முடியல. ஒரு பேப்பர் எடுத்து நீங்க வீட்டுல உட்கார்ந்து ஒரு 5 காரியமாவது இந்த ஆண்டுல உங்களுக்கு தேவன் செஞ்ச நன்மைகளை எழுதி வையுங்கள். உங்க டைரியில ஒரு நீங்க டைரி எழுதுற பழக்கம் இருக்குமானால், இந்த பைபிள் எழுதுற பழக்கம் இருக்குமானால், 2024ஆம் ஆண்டில் தேவன் எனக்கு செய்த நன்மைகள் என்று கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் சிந்தனை பண்ணி பாருங்கள். எப்பயோ ஒரு விபத்துல கர்த்தர் உங்களை காப்பாற்றி இருப்பார். எப்பயோ நீங்க சோர்ந்து போன நேரத்துல ஆண்டவரே என்று நீங்க கூப்பிட்ட போது அந்த ஜெபத்தை கேட்டிருப்பார். எத்தனையோ கண்ணீரின் நேரத்துல எனக்கு யாருமே இல்லையே என்று கலங்கின போது அவர் உங்களுக்கு துணையா இருந்திருப்பார். சில நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவன் கொடுத்த நிறைய ஆசீர்வாதங்களை மறந்துட்டு இல்லாத சின்ன பொருளை நினைச்சு வருத்தப்படுவோம். பார்த்திருக்கிறீங்களா? சில நேரம் அந்த சின்ன பிள்ளைகள் அடம்பிடிப்பாங்க. பீரோ நிறைய ட்ரெஸ் இருக்கும், எல்லா காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி தர என்ன பண்ணுவாங்க? உருண்டு அடம்பிடிப்பாங்க. பார்த்திருக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டுக்குள்ள நீங்க பார்க்க முடியும். காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க, நல்லா பல ஆயிரங்களை கொடுத்து கூட நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஆனா பாருங்க, சின்ன காரியத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அடம்பிடிப்பாங்க. ஏன்? ஒரு சாக்லேட் 1 ரூபாய்க்காக அடம்பிடிப்பாங்க, ஒரு 5 ஸ்டாருக்காக அடம்பிடிப்பாங்க, ஒரு மஞ்சுக்காக அடம்பிடிப்பாங்க. ஓ, எனக்கு நீ ஒண்ணுமே செய்யல, என்னை நீ நேசிக்கவே இல்ல, எனக்கு நீ நல்ல அம்மாவே இல்ல, எனக்கு நீ நல்ல அப்பாவே இல்ல, எனக்கு நீ தேவையே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? 5 ரூபாய் மஞ்சுக்காக என்ன சொல்லிடுவாங்க? எனக்கு அப்பா வேணும், அப்பா வேணும், யாரும் வேணும், என் மேல உங்களுக்கு எதுவுமே இல்ல, பாசமே இல்லைன்னுவாங்க. நமக்கு தான் தெரியும், நான் வேலை பார்க்கறது, நான் சம்பாதிக்கிறது, நான் உனக்கு சேர்த்து வைக்கிறது எல்லாம் உனக்கு தாண்டா, உன்னை நேசிச்சதாலதான் எல்லாம் உனக்கு தர்றேன், உனக்கு எவ்வளவோ வாங்கி கொடுத்திருக்கிறேன், என்னென்னமோ செஞ்சிருக்கிறேன், இன்னும் என்ன நினைச்சா உனக்கு எல்லாம் செய்ய முடியும். இந்த 5 ரூபாய்க்காக ஒரு 5 ஸ்டார் சாக்லேட்டுக்காக நான் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டேப்பா அப்படி நமக்கு தெரியும். அது போல இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் நமக்கு பரலோக தகப்பனை பார்த்து சில நேரம் என்ன பண்ணிடுறோம்னா, சின்ன காரியத்துல ஆண்டவரே நீங்க செஞ்சீங்க 2024ல ஒரு நன்மையும் செய்யல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு அன்பர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனையோ பேர் விபத்துல மறித்து போனாங்க, கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருடைய பெயர்கள் எல்லாம் மறந்துட்டோம். யோசித்து பாருங்க, எத்தனையோ பேரெல்லாம் மறக்கப்பட்டு போனது இந்த பூமியில. ஆனா கர்த்தர் இன்னும் நம்மை வைத்திருக்கிறார், நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனபடியால் நாம் முதலாவது இன்பட்டும் உதவின கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஐ ஜஸ்ட் ஃபீல் தட். நான் ஒவ்வொரு நாளும் அதை உணர்றேன். அடிக்கடி நான் நினைச்சு பார்ப்பேன், நான் உண்மையுள்ளவன் அல்ல, ஆனா கர்த்தர் எனக்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். நான் பெரிய நான் யோசித்து பாருங்க, நீங்க எத்தனையோ முறை கர்த்தரை மறந்திருக்க கூடும், நீங்க எத்தனையோ முறை கர்த்தரை ஜெபிக்காம மறந்திருப்பீங்க, வேதம் வாசிக்காம மறந்திருப்பீங்க, ஆலயத்தை மிஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா கர்த்தர் உங்க மேல தயவா இருந்தாரு, கிருபையா இருந்தாரு, இரக்கமா இருந்தாரு, அவர் மன்னிக்க தயப்படுத்தவரா இருந்தாரு. அந்த நல்ல தேவனை துதிக்க, ஆராதிக்க, நன்றி சொல்ல நாம் ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பொதுவாக இந்த வார்த்தையை ஜெபம் எப்படா முடியும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி எப்படா சொல்லுவோம் அப்படின்னு ஜெபத்துல கூட இருந்துட்டு என் ஆத்துமாவை சொல்லும்போது மட்டும் சத்தமா சொல்லுவோம் சிறு பிள்ளைகள். ஆமென். நாங்க ஆரம்ப நாட்கள்ல நடந்துகிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படா இந்த என் ஆத்மாவே வரும், என் ஆத்மாவே சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்? இத்தோடு ஜெபம் என்ன ஆயிடுச்சு, முடிந்தது. இப்போட நமக்கு ஆராதனை முடிஞ்சிச்சுன்னு ஒரு உற்சாகம் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு தெரியாதுல்ல, அப்படி நம்ம சொல்லி சொல்லி பழகி அதனுடைய உண்மையின் சாராம்சத்தை பல நேரங்களில் நம்ம மறந்து போயிடுவோம். இந்த காலை நேரத்துல நான் தாழ்மையா சொல்றேன், இந்த வசனத்தை நீங்க உதட்டுல மாத்திரம் சொல்லிடாதீங்க, உள்ளத்திலிருந்து உண்மையா சொல்லுங்க. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நான் தாழ்மையா சொல்றேன், அநேகர் மறந்து போறவங்க இருக்கிறார். இந்த உலகமே கர்த்தர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் மறக்கிற உலகம். பலரை நான் சந்திச்சிருக்கிறேன், பலரை நான் பேசிருக்கிறேன். நம்மளை தேவைக்கு பயன்படுத்திக்குவாங்க, நன்மை பெற்றுட்டு மறந்துடுவாங்க. இயேசு 10 குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினா பாருங்க, நன்மையை பெற்ற 9 பேர் மறந்துட்டான், இயேசுவை மறந்துட்டான், இயேசு செஞ்ச அற்புதத்தை மறந்துட்டான், இயேசு கொடுத்த நன்மையை மறந்துட்டான். ஆனா ஒரு மனிதன் திரும்ப வருகிறான். டைம் அவனுக்கு ஒரு நேரம் எடுத்திருப்பான்.
அவன் கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் சிரமம் எடுத்து சுகப்பட்டு நேரம் வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கிறத தவிர்த்துட்டு அவன் அங்கிருந்து பல தூரம் நடந்து வந்திருக்க கூடும். இயேசுவை சந்திக்க பல மைல் பிரயாணப்பட்டு வந்திருக்க கூடும். இயேசுவை மீண்டும் பார்ப்பதற்கு கடினப்பட்டிருக்க கூடும். ஆனா அந்த கடினத்தை பொருட்படுத்தல. ஏன்னா இவன் பெற்ற நன்மை அதிகம். ஆனபடியா அவன் வந்து இயேசு கிட்ட மீண்டும் சொல்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே ஸ்தோத்திரம் என்று சொல்றான். அன்பானவர்களே, நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு சின்ன டைரி நீங்க எழுதுற பழக்கம் இருந்தால் 2024ஆம் ஆண்டுல தேவன் எனக்கு செய்த நன்மைகள் என்று ஒரு 5 காரியமாவது நீங்க நாளா எழுதுற ஒரு பேப்பர் பத்தாது. உங்களுக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு பேப்பர் பத்தாது, ஒரு நோட்டு பத்தாது. பாருங்க, யோவான் எழுதுற சுவிசேஷத்துல அந்த ஆக்கியர் எழுதுகிறார். கடைசி வசனம் எழுதும் போது சொல்றான், இயேசு செஞ்ச அற்புதங்களா எழுதுறான். இந்த உலகத்துல இருக்கிற புஸ்தகமே என்னதான் கத்தாதான். அது போல நமக்கு தேவன் செய்த நன்மைகளை சொல்லிக்கிட்டே இருந்தா 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசு எனக்கு செய்த நன்மைகளை சொல்ல 1000 நாவு இருந்தாலும் போதாது. அப்படியானால் அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்த, துதிக்க, நன்றி சொல்ல எப்போது உற்சாகமாய் இருங்கள். அல்லேலூயா. சிலர் நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் இந்த வருஷத்துலதான் நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டேன், இந்த வருஷம் தான் ரொம்பவும் பாடுகளை சந்தித்தேன், ஒரு குடும்பத்தை சந்திக்க நேரிட்டது. அவங்க ஏன்னு சொல்லும்போது சொன்னாங்க, ஐயோ என்னைக்கு இல்லாம இந்த ஆண்டுதான் பாஸ்டர் நான் பல கஷ்டங்களை சந்திச்சேன். அடி மேல அடி பாஸ்டர், பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம். ஃபர்ஸ்ட் என் கணவருக்கு, என் பையனுக்கு, எங்க தொழில, வேலை ஸ்தலத்துல பல பிரச்சனை பாஸ்டர். இவ்வளவு நடுவுல கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள். சில நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்றது தெரியுமா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது. சீக்கிரமா வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவ சித்தமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கர்த்தர் கொடுத்தப்ப கையை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்ற நம்ம, ஆண்டவர் நம்ம விட்டு ஏதாவது எடுத்தா சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பரிசுத்தவான் யோபுட்டு இந்த பாடத்தை கற்றுக்கணும். கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நன்மையானாலும் ஸ்தோத்திரம், தீமையானாலும் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உணர்ந்து சொல்றீங்க? நன்மையானாலும் ஸ்தோத்திரம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நன்மையானாலும் ஸ்தோத்திரம், தீமையானாலும் ஸ்தோத்திரம், சுகமானாலும் ஸ்தோத்திரம், சுகவீனமானாலும் ஸ்தோத்திரம், வெற்றியானாலும் ஸ்தோத்திரம், தோல்வியானாலும் ஸ்தோத்திரம். தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அன்பானவர்களே, சில நேரம் உங்க சிங்க கெவில போட போற சூழ்நிலை வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிங்கங்களின் வாயை கட்டுகிற ஒரு வல்ல தேவன் உங்களோடு இருக்கிறார். ஒருவேளை உங்களை எரிகிற அக்கினி ஜுவாலைக்குள்ள தூக்கி போடுகிற அனுபவமா இருந்தாலும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்காக நில்லுங்க. அந்த எரிகிற அக்கினி ஜுவாலையின் நடுவிலே இயேசு வந்து உங்களுக்காக நிற்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. பலமுறை இந்த சாட்சி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை ஒரு பைபிள் காலேஜில் நடந்த சம்பவம். ஒரு பாஸ்டர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவர் வாழ்வில் ரொம்ப மனசோர்வு வந்துருச்சு. வேதாரண்ய கல்லூரி கடைசி ஆண்டு படிக்கிறார் நினைக்கிறேன். இப்ப அவர் பெரிய ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன உண்மை சம்பவம். அவர் வெறுத்துட்டார், ஆண்டவரே வெறுத்துட்டார். என்ன ஆண்டவரே, எனக்கு என்ன நன்மை செஞ்சீங்க? ஒரு நன்மையும் செய்யல. உங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தேன், உங்க ஊழியர் செய்ய வந்தேன், என்னை ஆசீர்வதிக்கல, என் தேவையை சந்திக்கல. உமக்கு ஊழியர் செஞ்சு என்ன லாபம்? பைபிள் காலேஜ் வந்து உலகம் படிக்க வந்திருக்கிறேன், எனக்கு பாருங்க கஷ்டம் பாடு, நான் உங்களை ஆராதிக்கவே வர மாட்டேன். அன்னைக்கு காலையில சேப்பல் போகணும், சேப்பல் போகாம ரூம்லயே உட்கார்ந்துட்டார். துக்கம்னாலும் துக்கம், பயங்கர துக்கம், வாயை திறந்து பேசுறதுக்கே துக்கம். சில நேரம் பார்த்துருக்கீங்களா? சில துக்கம் வரும்போது நம்ம தொண்டையை அடைச்சிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் நீங்க அனுபவத்துல கடந்து போயிருக்கீங்களா தெரியல. வாயில வார்த்தையே வராது, என்ன பேசவே தெரியாது. அப்படியே உள்ள போய் உடைச்ச நிலைமையில ஒரு உட்கார்ந்து இருக்கிறாராம். கொஞ்ச நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆவியாளர் என்ன பண்றாருன்னா ஏவுறாரு, நீ போ, சும்மா போய் பிரேயர்ல உட்காரு, நீ துதிக்க வேணாம், ஆராதிக்க வேணாம், சும்மா போய் பிரேயர்ல உட்காரு. இவர் வேண்டாம் விருப்பம் எந்திரிச்சு போய் எங்க உட்காருன்னா அந்த சேப்பல்ல போய் உட்காருறாரு. சில நேரம் சார் வேண்டாம் விருப்பம் சர்ச்சைக்கு வருவாங்க வந்துருக்கீங்களா? நீங்களாம் அப்படி இல்லை. எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது உங்க உள்ள எப்படி இருக்கணும்?
சந்தோஷம், மகிழ்ச்சியா இருந்தது. அல்லேலூயா. அந்த ஊழியர் என்ன பண்ணாரா, துக்கமா போய் சாப்பல்ல போய் அவர் உட்கார இடத்துல உட்கார்ந்தாராம். உட்கார்ந்துட்டு இருக்கிறார், பாடல் ஆராதனை நடக்குது. இவர் கையே தட்டல, வாயத்திலிருந்து சோத்திரம் அலைய சொல்லல. ஆளு எப்படி இருக்கு, டென்ஷன் ஃபயரா இருக்கு. ஆண்டவர் மேல எப்படி இருக்கிறார், இவரு ரொம்ப கோபமா இருக்கிறார், ரொம்ப துக்கமா இருக்கிறார். ஒரு நன்றி சொல்லல, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லல, கையை தட்டல, பாட்டு பாடல, ஒண்ணும் செய்யல. ஆமென், அல்லேலூயா. நம்மள நல்லா கையை தட்டி பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கரை எதுக்கு கொடுத்திருக்கிறார்? அவரை மகிமைப்படுத்த. கர்த்தர் எதுக்கு உங்களுக்கு ஒரு நாவை கொடுத்திருக்கிறார்? அவரை துதிக்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜீவன் உள்ள நாள் வெல்லமும் கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் வெட்கப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல பலமான கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக, இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இவர் கையை தட்டல, நீங்க எல்லாம் நல்லா உற்சாகமா இருக்கிறீங்க. ஏதா உங்களுக்கு ஆண்டு அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இவருக்கு ஒரு எட்டம், எனக்கு ஏசப்பா என்ன பண்ணல, அற்புதம் செய்யல, கையை தட்டல. ஆனா ஆராதனை நடக்கும் போது பின்னாடி ஒரு சத்தம் எக்காலம் போல கேட்டுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தாவே நன்றி அப்படின்னு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஆராய்ச்சிக்குவார். இவருக்கு இருக்கிற கோபத்துல சொல்லுவாங்க, ஒரு பலபடி எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி நானே நொந்து போய் இருக்கிறேன். பின்னாடி ஒருத்தர் இயேசுவே நல்லவர் வல்லவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒருத்தர் பின்னாடி துதிக்கிறார். இவருக்கு பாருங்க பொறுமை இழந்துட்டாரு. பின்னாடி திரும்பி அமைதியா இருமையா, நானே எனக்கு அவர் ஒன்று செய்யலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு மட்டும் எப்படி செஞ்சாரு கேட்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி நிற்கிற சகோதரர் அவர் ரொம்ப பலவீனமா இருந்த சகோதரர். அவரால் எழும்ப முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல. அவருக்கு நன்மை என்று சொல்றதுக்கு அவருக்கு ஒண்ணுமே இல்லை, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் பாருங்க, நல்ல ட்ரெஸ் இல்லை, அவருடைய கரங்கள் பலவீனமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல வாயின் சத்தத்தை உயர்த்தி அப்படி துதிச்சு கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே இவர் தான் உள்ளத்துல இருந்த கவலை மாற நினைச்சதெல்லாம் மறந்து கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சாராம். ஆவியானவர் சொன்னார், மகனே, அந்த சகோதரனை கண்டு உனக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறேனே, நீ சின்ன காரியத்துக்காக நீ மனசோர்ந்துறிய, சின்ன விஷயத்துக்காக நீ துக்கத்தோடு இருக்கிறையே, இதுவரை உன்னை நடத்துறனா இனி உன்னை நடத்த மாட்டேனா என்று கேட்ட உடனே அந்த இடத்துல அவர் முழங்கால் படிட்டு கதற ஆரம்பித்தார். ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுக்கப்பா, எனக்கு நீ அதை செய்யலை இதை செய்யலை அப்படி நான் நினைச்ச காலங்கள் உண்டு, என்னை மன்னிச்சிருக்க ஆண்டவரே, என்னை மட்டும் நடத்திருக்கிறேன், எதுவும் நீ என்னை நடத்த நல்ல வல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நான் தாழ்மையாக சொல்லுவேன், ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் என் தேவன், நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், நான் நம்புகிற என் கர்த்தர், என் தகப்பன் உங்களை கைவிட மாட்டான். உங்களை எத்தனை சோதனை பாடுகள் ஊராய் நீங்கள் கடந்து போனாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருப்பார். அவர் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார். அவருக்கு செய்த நன்மைகளை மாத்திரம் நீங்க ஒரு நாள் மறந்து விடாதீர்கள். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அவர் செய்த சகல உபகாரங்களை நான் மறக்க மாட்டேன். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? இயேசு எனக்கு செய்த உபகாரங்களை நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் செய்த நன்மைக்காக நீங்களும் நானும் நன்றி சொல்ல வேண்டும். வருட இறுதி இந்த நாட்கள்ல ஒரு 3 நாள் நம்ம சபையில உபவாச ஜெபம் வைத்திருக்கிறோம். வேலைக்கு போகாதவர்கள், வாய்ப்புள்ளவர்கள்லாம் கலந்து கொள்ளுங்கள். மற்றவங்களுக்கு நான் தாழ்மையா சொல்றேன், நீங்க வீட்டுல இருந்தா கூட ஒரு நேரமாவது நீங்க உபவாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மட்டும் உபவாசம் இருங்க. ஒரு நேரம் உபவாசம் இருந்து, ஆண்டவரே இந்த ஆண்டெல்லாம் என்ன நடத்தி வந்தீங்களே, நன்றி சொல்வதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, உபவாசம் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னொரு சங்கீதம் ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 46வது வசனத்தை பாருங்கள். 119 சங்கீதம் உமது கட்டளைகள் மேல் 119 46 நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உமது சாட்சிகளை ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். முதல் காரியம், கர்த்தர் செஞ்ச காரியத்துக்கு நீங்க நன்றி சொல்லுங்க.
நன்றி சொல்றது மட்டும் இல்ல, துதிக்கிறது மட்டும் இல்ல, சாட்சி சொல்லவும் வேண்டும். இன்னைக்கு தேவன் இந்த ஆண்டெல்லாம் செஞ்ச நன்மைகளை ஒரு 5 பேருக்காவது சொல்லணும், ஒரு 10 பேருக்காவது நீங்க சொல்லணும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செஞ்ச நன்மைகளை பூட்டி வைக்க கூடாது. அந்த சாட்சியை நீங்கள் பிறருக்கு போய் சொல்ல கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் பிசாசு பிடித்தவன் இருந்தான். ஆண்டவர் அவனை சுத்தமாக்கின உடனே அவன் சொன்னா, நான் உங்க கூட வர்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இல்ல, நீ போய் உன் நண்பருக்கும் உன் வீட்டாருக்கும் உன் ஊருக்காரருக்கும் தேவன் உனக்கு செய்தவைகளை சொல்லு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்க உண்மையா ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இருந்தீங்கன்னா இயேசு உங்களுக்கு செஞ்ச நன்மையை எப்போதும் பிறருக்கு சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், ஒரு உண்மை கிறிஸ்தவன் எப்போதும் ஆத்துமாதாயம் செய்வான், பிறருக்கு நற்செய்தியை சொல்லிக் கொண்டே இருப்பான். ஒரு உண்மை கிறிஸ்தவன் இயேசு செய்த நன்மையை பிறருக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, ஒரு ஆளுக்காவது உங்க சாட்சியை சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு ஆளுக்காவது உங்க சாட்சியை நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு நபருக்காவது நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? இந்த வருஷத்துல ஒரு ஆளுக்காவது சொன்னீங்களா? இந்த மாசத்துல ஒரு ஆளுக்காவது சொன்னீங்களா? இன்னைக்காவது நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஆளுக்காவது உங்க சாட்சியை சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அடிக்கடி இந்த சபையில நம்ம சாட்சியை சொல்லுவேன். சில வாலிப பிள்ளைகள் பாஸ்டர் ஆரம்பிச்சுட்டாருப்பா அவர் சாட்சிய அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா என்னால சொல்லாம இருக்க முடியாது. என் தேவன் என்னை தொட்ட விதத்தை என்னால் மறக்க முடியாது. என் தேவன் என்னை விடுவித்த விதத்தை என்னால இன்னும் அதை நினைச்சா நேற்று நடந்த ஒரு சம்பவம் போல இருக்கும். அது போல உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு நன்மை செய்யும் போது பிறருக்கு நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சாட்சி சொல்வது நோக்கம் 2 காரியம் மறந்துடாதீங்க. நீங்க எப்ப சாட்சி சொல்ல வாய்ப்பு கிடைத்தாலும், தனிப்பட்ட முறையில வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, இல்ல பொதுவா ஜெப கூட்டங்கள்ல எங்க வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, நம்ம சபையில வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, 2 காரியத்தை மறந்துடாதீங்க. நீங்க சாட்சி சொல்வதின் நோக்கம், முதல் நோக்கம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சி சொல்லுகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன நோக்கம்? முதல் நோக்கம் என்ன நோக்கம்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சி சொல்றோம். அப்ப நம்ம சாட்சி சொல்லும் போது ஆண்டவர் நாமத்தை என்ன மகிமைப்படுத்த முடியுமோ அப்படி மகிமைப்படுத்த வேண்டும். உதாரணமா உங்களுக்கு சின்ன ஒரு ஆசீர்வாதம் செஞ்சாருன்னா, முன்னாடி நான் இப்படி இருந்தேன், என் தேவன் கர்த்தர் என்னை இப்படி மாற்றினார் என்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். 2வது நோக்கம் என்னன்னா, கேட்கிறவர்கள் பிரயோஜனப்பட வேண்டும். யார் சாட்சி கேட்கிறாங்களோ அவங்க பக்தி விருத்தி அடையறதுக்கு தகுந்தாற் போல நீங்க சாட்சி சொல்லணும். 2வது நோக்கம், கேட்கிறவர்கள் பிரயோஜனம் உண்டாகும்படி, அவர்கள் பக்தி விருத்தி அடையும்படி நீங்க சாட்சி சொல்லணும். இந்த 2 காரியத்தை மையப்படுத்திக்கணும். 2 காரியத்தை உங்க சாட்சி சொல்றது நோக்கமா இருக்கணும். ஆனபடியால் மற்ற காரியங்களை நம்ம சாட்சியில வைக்கவே கூடாது, மற்ற காரியங்களை சாட்சிக்கு கொண்டு வரவே கூடாது. குறிப்பா சாட்சி நேரத்துல பெயர்களை, மற்ற பெயர்களை எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம சாட்சி சொல்றது நோக்கம் ஒன்று கர்த்தர் நாம மகிமைக்காக. நம்மள உயர்த்திடக்கூடாது. சில சாட்சி நேரத்துல தெரியாதவங்க கூட நம்மள உயர்த்திடாதீங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லிடாதீங்க. ஒரு முறை ஒரு ஊர்ல நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு முறை ஒரு அம்மா சாட்சி சொல்றேன் வந்தாங்க. வந்து சாட்சி சொல்றேன்ற பேர்ல அவங்க என் ஜாதி அது, என் வீடு அது, என் சொத்து அது, அது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்குன்னா ஒரே பாரம், ஐயோ ஏன்டா இந்த அம்மா இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு கவலை. ஏன் அது நம்ம நோக்கம் அல்ல, அதை பத்தி பேசுறதுக்கான இடம் அது அல்ல. நம்ம நோக்கம் எல்லாம் கர்த்தர் நாம மகிமைப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அன்பானவர்களே, 2024ஆம் ஆண்டிலே கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை பிறருக்கு சாட்சி சொல்ல வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நன்றி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் பிறருக்கு சாட்சி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் உதவினார். முதல் காரியம், இம்மட்டும் கர்த்தர் உதவின தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். 2வது காரியம் வாசிக்கலாம். 139ஆம் சங்கீதம் 23, 24ஆம் வசனத்தை வாசிப்போமாக. சங்கீதம் 139, 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். தேவனே என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தேவனே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அன்பானவர்களே, 2024ஆம் ஆண்டில் இம்மட்டும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முதலில் நன்றி சொல்லுவோம். 2வது காரியம் என்னவென்றால்,
உங்களையும் என்னையும் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இரண்டாவது காரியம், உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எப்படி ஆராய்ந்து பார்ப்பது? என்னை நான் என்ன ஆராய்ந்து பார்ப்பது? உதாரணமாய் உங்களுக்கு ஒரு சரீர பலவீனம் இருக்குமானால் நீங்க ஹாஸ்பிட்டல் போன உடனே ஒரு 3 நாளுக்கு மேல காய்ச்சல் இருந்தா டாக்டர் சொல்ற முதல் காரியம் என்ன தெரியுமா? பிளட் டெஸ்ட் எடுங்க. சில சிவியரான கட்டி இல்ல பெயின் இல்ல ஏதாவது ஒன்று இருந்தா ஸ்கேன் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க போய் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க. ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படி டெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூட இருக்கா, பிரஷர் கூட இருக்கா, சுகர் கூட இருக்கா, எல்லாம் நார்மலா இருக்கா தெரியும். எதனால நாம சொல்றீங்க அல்லேலூயா. அப்படியானால் இந்த ஆண்டிலே நீங்களும் நானும் சில காரியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வருஷம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இந்த ஆண்டு நீங்கள் நன்றாய் ஜெபித்தீர்களா? இந்த ஆண்டு நீங்கள் தினத்தோறும் ஜெபம் பண்ணினீர்களா? இந்த ஆண்டு நீங்கள் தினத்தோறும் வேதம் வாசித்தீர்களா? இந்த ஆண்டு நீங்கள் கர்த்தருக்கு உண்மையா இருந்தீர்களா? எல்லா காரியத்திலும் கொஞ்சம் உங்களை சிந்தித்து பாருங்கள். இந்த ஆண்டெல்லாம் நீங்க எப்படி வாழ்ந்து வந்தீர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் பின்னானவைகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கர்த்தருக்கு பிரியமாய் செய்தீர்களா? இந்த ஆண்டு பெரிய பாவம் பொல்லாமலாம் செஞ்சீங்களா? உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நான் எப்படி இருந்தேன்? என் ஜெப வாழ்வு எப்படி இருந்தது? என் பரிசுத்த ஜீவியம் எப்படி இருந்தது? என்னுடைய வேத தியானம் எப்படி இருந்தது? ஒரு முறையாவது இந்த ஆண்டு வேதம் வாசித்து முடிக்க முடிந்ததா உங்களால்? ஒரு நாளைக்கு ஒரு 4 அதிகாரம் வாசிக்கிற பழக்கமுடையவர்களா இருந்தீங்கன்னா ஒரு ஆண்டுல நீங்க ஒரு முறை வேதாகமத்தை வாசித்து முடிக்க முடியும். ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் நீங்க வாசிக்கிற பழக்கம் இருந்தா இன்னும் அதிகமா நீங்க வாசிக்க முடியும். ஒரு புதிய ஏற்பாடாவது இந்த ஆண்டு வாசிக்க முடிந்ததா? இளம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு கேட்கிறேன், ஒரு புதிய ஏற்பாடாவது உங்களால் வாசிக்க முடிந்ததா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் 5வது படிக்கும் போது நினைக்கிறேன், அப்போ போட்டிக்கு செஞ்சோம். நானும் என் ஃப்ரெண்டும் 3 பேர் சேர்ந்து போட்டி போட்டோம். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. ஆமா, 5th அரௌண்ட் 6 இருக்குன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு இளையசர், இன்னொரு ஃப்ரெண்டு கனகராஜ், நாங்கள் 3 பேரும் போட்டி. புதிய ஏற்பாடை யார் முதல்ல வாசித்து முடிக்கிறா போட்டி. பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சா பல்லு விளக்காம முதல்ல மைண்ட் தூக்கி வாசிப்போம், கடை வாசிப்போம். தெரியாது, புரியாது, அவ்வளோ தூரம். ஏன்னா 6வது தானே, 5வது படிக்கிறோம். போட்டி போட்டு வாசித்து பார்த்துக்கங்க. அப்படி எப்படி வாசித்து கடைசியில் நான் தான் ஜெயிச்சேன். இடையில அவங்க பாருப்பா அப்படின்னு நினைச்சு என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். ஏதாவது ஒன்று வாசிக்கணும், வேதாகமத்தை வாசிக்கணும். சிறு பிள்ளைகள் நீங்களாம் நல்ல மெச்சூரான பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த ஆண்டு வாசித்தீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க வழிகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய செயலை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆண்டு நான் ஒழுங்கா படிச்சீங்களா? அதையும் சிந்திச்சு பாருங்க. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனீங்களா? ஒழுங்கா காலேஜ் போனீங்களா? வேலைக்கு செல்கிறவர்கள் தினந்தோறும் வேலைக்கு போனீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்க பொருளாதாரத்தையும் சிந்திச்சு பாருங்க. உங்க குடும்பத்தையும் சிந்திச்சு பாருங்க. வேதனை உண்டாக்குற வழிகள் உங்கள்கிட்ட இருக்கு அந்த ஆண்டு இருந்துச்சுன்னா இந்த ஆண்டை குழிய தோண்டி புதைச்சிட்டு கர்த்தர் புதிய ஆண்டுக்குள் போகும்போது உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முன் செல்ல அன்பாய் கேட்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த ஆண்டு தவறாமல் ஆராதனைக்கு வந்தீங்களா? 52 வாரமும் ஆராதனைக்கு தவறாமல் வந்தீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வேதனை உண்டாக்குற வழி ஏதாவது என்கிட்ட இருக்கா? இயேசுவுக்கு பிரியமில்லாத பாவம் என்கிட்ட ஏதாவது இருக்கா? இயேசுவுக்கு பிரியமில்லாத கெட்ட சுபாவங்கள் என்கிட்ட ஏதாவது இருக்கா? இயேசுவுக்கு பிரியமில்லாத பொய்கள், வேற ஏதாவது காரியங்கள் என்னென்று இருக்கா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். நீங்களே சிந்தித்து பார்ப்பீர்களானால் நிச்சயமாக நான் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை சத்தியத்தின் பாதையில, நித்தியத்தின் பாதையில நடத்துவார். அடுத்த ஆண்டுக்குள் போகும்போது உங்க பழைய பாவத்தை தூக்கி கொண்டு போகாதிருங்கள். உங்க பழைய கெட்ட சுபாவங்களை தூக்கி கொண்டு போகாதிருங்கள். பொல்லாத வழிகளை தூக்கி கொண்டு போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் காண்பிக்க விரும்புறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்க அழகாய் ஆமென் ஆவியானவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காதபடிக்கு
பாருங்க, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், உங்க இருதயமே உங்களை குற்றவாளி தீர்த்துச்சுன்னா கர்த்தர் உங்களை என்ன நினைப்பாரு? நீ குற்றவாளி தான்ப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனா 21 வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து தைரியமாய் அவர் சமூகத்துக்கு செல்ல முடியும். அன்பார்களே, உங்க இருதயம் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறது? உங்க மனசாட்சி உங்களை பற்றி என்ன சொல்லுகிறது? உங்க மனசாட்சி இந்த ஆண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தேன் என்று சொல்லுகிறதா, இல்லை என்று சொல்லுகிறதா? நியாய தீர்ப்பு நாளிலே வேறு யாரும் உங்களை நியாய தீர்க்க போவதல்ல. உங்க நண்பர்களோ, உங்க உறவுகளோ, உங்க அக்கம் பக்கத்தினரோ, ஏன் பாஸ்டர் கூட வந்து, ஆண்டவரே இந்த விசுவாசி நல்ல விசுவாசி, இந்த சிறு பிள்ளை நல்ல பிள்ளை என்று நான் ஆண்டவருக்கு முன்னாக சொல்ல முடியாது. கர்த்தருடைய நியாயஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை உங்களை நியாயத்திற்கும் போது, ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக நீங்க நிற்கும் போது கர்த்தர் தான் உங்களை நியாயத்திற்க போகிறார். அப்ப உங்க மனசாட்சியை குறித்து நீங்களே கேட்டு பாருங்க, நான் கரெக்டா இருக்கிறேனா? இந்த ஆண்டெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா நடந்ததா? கர்த்தர் சித்தம் செய்ததா? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்ததா? ஆண்டுடைய வழிகளில் நடந்து வந்தனா? இந்த நீங்கள் உங்கள் இருதயம் உங்களை சரி சொல்லிட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களோட இருந்து பெரிய காரியம் செய்வார். சிலர் பாருங்க, அவங்களே நியாயப்படுத்திக்குவாங்க. சிலர் தப்பு பண்ணிட்டு அவங்கள நியாயப்படுத்திக்குவாங்க. சிலர் அவங்களே தப்பு பண்ணி படிப்பட பார்த்துருக்கீங்களா? திருடரன் கூட ஏன் திருடரன் கேட்டா அவனுக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பான். பொய் சொல்றவன் அவன் ஒரு நியாயம் வச்சிருப்பான். இது மாதிரி நம்ம விசுவாச பிள்ளைகள் சில நியாயம் வச்சிருப்பாங்க, சாக்கு போக்கு வச்சிருப்பாங்க. ஆனா உங்களை என்னையும் நம்ம எப்படி நியாயத்திருக்கிறோம்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மளை நிதானிச்சு பார்க்கணும். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்களை ஆராயணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் உணர்த்துவார். மகளே, மகனே, நீ செஞ்சது தப்பு தானே? மகளே, நீ பேசுறது தப்பு தானே? நீ செஞ்சது தப்பு தானே என்று கர்த்தர் உணர்த்துவார். ஆனபடியா இரண்டாவது ஒரு காரியம், இந்த வருடத்தின் கடைசி நாட்களில ஒரு பேப்பர் எடுத்து நீங்க எழுதுங்க, கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள் உங்கள்கிட்ட இருந்தா இந்த 2024ஆம் ஆண்டிலே அவைகளை தூக்கி புறம் தள்ளி போடுங்க. அது எதனால இருக்கும்? சின்ன காரியமா இருக்கட்டும். சில சின்னது தானே, சின்ன பாவம் தானே நடப்போம். ஒரு பெரிய பலூனை உடைக்கிறதுக்கு பெரிய நீங்க வந்து கடப்பாறையோ கத்தியெல்லாம் தேவையில்லைங்க. சின்ன ஊசி போதும். பெரிய பலூனா இருக்கலாம், பெரிய உலகளாவிய பலூனா இருக்கட்டும், அதை உடைக்கிறதுக்கு என்ன தேவை? பெரிய ஒரு சுத்தியல் வேணுமா? இல்லை பெரிய கடப்பாறை வேணுமா? சின்ன ஊசி போதும். அச்சு சின்ன ஒரு பஞ்ச் பண்ணா என்ன ஆயிரும்? அது எவ்வளவு பெரிய பலூனா இருந்தாலும் உடைந்து விடும். அது மாதிரி உங்க பரிசுத்தத்தை கெடுக்க, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க, உங்க நன்மையை கெடுக்க ஒரு சின்ன கெட்ட சுவாபம் கூட உங்க வாழ்க்கையை அழித்து விடும். வேதத்துல பார்க்கிறோம், பரிமள தைலத்தை செத்த ஈ கெட்டு நாடி போக பண்ணுமா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சொற்ப மதியீடு கூட அது அப்படித்தான் இருக்குமா. செத்த ஈ மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, செத்த ஈ போன்ற கெட்ட பாவங்களோ தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது இருக்குமானால் உங்க வாழ்க்கையை அதை கெடுத்து விடாதபடி இந்த ஆண்டே அதை தூக்கி போட்டுருங்க. உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இந்த முள்ளை எடுக்கிறது, காலில் இருந்து எடுக்கிறது வலிதான். ஆனா குத்துன முள்ளை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சலம் பிடிக்கும், வீக்கம் எடுக்கும், செப்டிக் ஆகும். அது போல உங்க வாழ்க்கையில சில கீழ்ப்பிடியாமை, தேவனுக்கு பிரியமில்லாத கெட்ட சுபாவம், கெட்ட எண்ணம், கெட்ட பழக்கம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒழுக்கியம் எது இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும். உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்களை நீங்க தேவ சமூகத்துல ஸ்கேன் பண்ணுங்க. தேவ பிரசன்னத்துல போய், ஆண்டவரே என்கிட்ட என்ன இருக்கு, உங்களுக்கு பிரியமில்லாத என்ன இருக்கு, என்ன செஞ்சிருக்கிறேன், என்ன செய்யல, இதுவரைக்கும் நம்ம செய்யாத கூட இருக்கலாம். சில நேரம் பாருங்க, நம்ம செய்யக்கூடாததை செய்யாம இருப்போம், செய்ய வேண்டியதை தவற விட்டுருப்போம். அப்படி ஏதாவது இருக்கும். ஆண்டவருக்கு கேளுங்க, ஆண்டவரே ஏதாவது இருந்தா எனக்கு கொஞ்சம் ஆராய்ந்து சொல்லுங்கப்பா, உங்க வசனத்தின்படி எனக்கு கற்பிக்கப்பா என்று ஜெபம் பண்ணி எழுதுக்க. கர்த்தர் வருகிற புது ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த வருட இறுதி கடைசி நாட்கள்ல முதலாவது நன்றியுள்ளவர்களா இருங்கள். இரண்டாவது உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சரியான தீர்மானங்களை எடுங்கள். டேக் ரைட் டிசிஷன். எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் ஒரு 5 நிமிஷம் சீக்கிரமா வாசிப்போம். உபாகமம் 8வது அதிகாரம் 30வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு
கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். போதுமானது. தொடர்ந்து நம்ம வாசிப்போம். ஆண்டவருக்கு சொல்றார், நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். அப்படி செய்யும் போது கர்த்தர் உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் நன்றி சொல்வது மட்டுமல்ல, நாம் செய்த தவறுகளை ஆராய்ந்து பார்ப்பது மட்டுமல்ல, மூன்றாவது ரொம்ப முக்கியமான காரியம், ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கும் போது நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையின்படி சில சரியான தீர்மானத்தை எடுப்போமானால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உனக்கு பரிபூரணம் உண்டாக நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஒரு பரிபூரண ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். அல்லேலூயா. நீங்க நல்ல தீர்மானம் எடுத்தா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி திரும்பவும் உங்கள் மேல் சந்தோஷமா இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உணர்றீங்க? நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி சில நல்ல தீர்மானங்களை எடுத்து பாருங்க. இந்த வருகிற புது ஆண்டுல ஜெபம் பண்ணுவதற்கு, ஊழியர் செய்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு, உங்க குடும்பத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டமைப்பதற்கு, உங்க வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு, உங்க தீர்மானங்களை கட்டமைப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி சில நல்ல தீர்மானங்கள் எடுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் பரிபூரண உண்டாக ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 11ஆம் வசனம் தொடர்ந்து ஒரு சில வசனங்களை வாசிங்க. நான் இன்று, பாருங்க அந்த வார்த்தையை கவனிங்க. நான் இன்று, இன்னைக்கு சொல்றார், நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறை பொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. ஒரு நிமிஷம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது உனக்கு தெரியாததெல்லாம் அல்லப்பா, உனக்கு மறை பொருளானதெல்லாம் அல்ல, உனக்கு தூரமானது அல்ல. உனக்கே தெரியும் நான் என்ன சொல்றேன்னு, உனக்கே தெரியும் நீ என்ன செய்யணும், உனக்கே தெரியும் நீ எப்படி நடக்கணும், உனக்கே தெரியும். அதை செய்ய நீ ஆயத்தமா இருக்கிறாயா தான் கர்த்தர் கேட்கிறார். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஏதோ வானத்தில் இருக்கு நினைச்சுக்காதீங்க. அவ்வளவு தூரம் போக வேண்டியது அல்ல. அது ஏதோ சமுத்திரத்துக்கு அடியில் இருக்கிற சத்தியமும் அல்ல. அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க, கர்த்தர் சொல்றார், அது உன் வாயிலும் அது உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீங்கள் எதை தீர்மானிக்க போகிறீர்கள்? இந்த காலத்தில் நான் தாழ்மையா சொல்றேன், நன்மையின் படி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் வைத்திருக்கிறார். உங்க தீர்மானம், என் தீர்மானம் ஜீவனும் நன்மையுமா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமானா நம்ம எல்லாரும் 2025 ஆண்டுக்கு போக போறோம். அந்த நாளில நீங்க இப்போதே ஒரு சில தீர்மானங்கள் எடுத்துக்கங்க. 2025ஆம் ஆண்டுல உங்க குடும்பத்தை குறிச்சு ஒரு தீர்மானம் எடுங்க, உங்க பிள்ளைகளை குறிச்சு ஒரு தீர்மானம் எடுங்க, உங்க வாழ்க்கையை குறிச்சு ஒரு தீர்மானம் எடுங்க, உங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சு ஒரு தீர்மானம் எடுங்க. நல்ல தீர்மானம்.
உங்க முதல்ல ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஜெபிக்க, வேத வாசிக்க, ஆலயத்துக்கு வர, ஊழியர் செய்ய, இது போல ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. அடுத்து உங்க குடும்பத்தின் காரியத்தில் நல்ல தீர்மானம் எடுங்க. உங்க குடும்பத்தை நல்ல மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு என்ன செய்யலாம் கொஞ்சம் சிந்திச்சு நல்ல தீர்மானங்கள் எடுங்க. அடுத்து உங்க வேலையின் காரியத்தில், உங்க தொழில் காரியத்தில் சில நல்ல தீர்மானங்கள் எடுங்க. இது போல நல்ல தீர்மானங்கள் உங்க இருதயத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வேத வசனத்துல உங்களுக்கு தேவன் வெளிச்சங்களாய் வைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தின்படி வாழ்வீர்களானால் இப்பட்டு உதவி செய்த கர்த்தர் இனியும் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எபினேசரா இருக்கிற கர்த்தர் இப்பட்டும் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறார். முதல் காரியம், நாம் நன்றியுள்ளவர்களா இருப்போம், அநேகருக்கு சாட்சி சொல்லுவோம். இரண்டாவது காரியம், நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த ஆண்டு நம்ம தவறி இருக்கலாம், சில காரியம் விழுந்திருக்கலாம். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் மீண்டும் எழும்புவான். அதை ஆராய்ந்து பார்த்து அதை விட்டு விடுங்கள். மூன்றாவது காரியம், நல்ல தீர்மானம் எடுங்க. இன்று உனக்கு கர்த்தர் விதிக்கிற கற்பனையின்படி நடப்பாயானால் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த 3 காரியத்தையும் தாழ்மையா சொல்றேன். உங்க வீட்டுல போய் ஜெப நேரத்துல ஒரு பேப்பர் எடுத்து நீங்க எழுதி உட்காந்து கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் வருகிற புது ஆண்டுல நீங்க இப்போது இருக்கிறத காட்டிலும் ஆவிக்குரிய நிலைமையிலும் பூமிக்குரிய நிலைமையிலும் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இப்ப ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி நான் சொன்ன வார்த்தைகள் மாத்திரம் உள்ள